வணக்கம். இன்றைக்கு பொருட்பால அங்கவியல்ல சொல் வன்மை அந்த அதிகாரத்தில் 8வது குறள். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றி போட்டுக்கலாம். தொழில் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெறின் ஞாலம் விரைந்து கேட்கும். அதாவது ஒரு தொழில் அப்படின்றது இங்கே காரியங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அப்படி சொல்லுவோம். அப்படி பொருள் எடுத்துக்கணும். தொழில் அப்படின்னா ஒரு வேலை அப்படின்ற மாதிரி இல்லை, எல்லா வேலைகளும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா வேலைகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த வேலை இப்படிலாம் செய்யணும் அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அதை தான் சொல்கிறார். சொல்லப்படும் காரியங்களை எந்த விஷயம் சொல்கிறோமோ அந்த காரியங்களை நிறந்து அப்படின்னா நிரல் பட கோர்த்து அப்படின்னு பொருள் பரிமையாளர் எழுதுகிறார். அது என்ன நிரல் பட கோர்த்து? நிறந்தும் தெரியல, நிரல் பட கோத்தும் தெரியல. நிரல் பட கோர்த்து அப்படின்னா அந்த முறையாக கோக்கிறது, முறையாக சொல்கிறது. ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த விஷயம் முதல்ல பண்ணணும், அதுக்கடுத்து இது பண்ணணும், அதுக்கடுத்து இது பண்ணணும், இறுதியாக இதை பண்ணணும், அப்படி இருக்குது இல்லைங்களா? அது எல்லாத்துக்குமே உண்டு பாருங்கள். அதுவும் சமையலுக்கு அது ரொம்ப முக்கியம். ஒரு இட்லி பண்ணணும் அப்படின்னாக்கா நாளே அந்த அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு இத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும்னா அந்த நேரம் பார்த்து அதை ஊற வச்சு அரைச்சி அடுத்து புளிக்க வச்சு அப்போ தான் அடுத்த நாள். இப்போ இந்த வரிசை நமக்கு இருக்குது இல்லைங்களா? நமக்கு தெரியறதில்ல நம்ம அப்படி வரிசையாக பண்ணுறோம் அப்படின்னா. ஆனால் அந்த முறையில் தான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அதே போல் சில காரியங்கள் நம்ம எந்த காரியம் முதல்ல ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த முறை மாறாமல் அப்புறம் இனிது சொல்லுதல் வல்லார். அந்த முறை மாறாமல் இருக்கிறதையும் சொல்லும்போது இனிமையாக அடுத்தவர்களுக்கு இது இவ்வளோ சுலபமா, இதுக்கடுத்து இது பண்ணணுமா அப்படின்றது நகைச்சுவையாகவும் சுவைப்படவும் சொல்லும் பொழுது இனிது சொல்லுதல் வல்லார். அப்படி சொன்னார்னா, அப்படி சொல்கிறவரை பெரியன்னா, அப்படி சொல்கிறவர் கிடைச்சாங்கன்னா, ஞாலம்னா உலகம் விரைந்து கேட்கும். அவற்றை இங்கே கேட்கும் அப்படின்றதுக்கு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற பொருள் வருது. உலகம் அதை விரைந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்னார். ஆக இங்கே 2 விஷயம். ஒன்று, ஒரு விஷயத்தை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும். அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, தொழில் அப்படின்னா காரியம் வேலை எப்படின்னா வச்சுக்கலாம். பொருள் எல்லாத்துக்கும் அந்த விஷயம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் எந்த வரிசையில் செய்யணும் அப்படின்னும் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த வரிசை மாறாமல் சொல்லும் பொழுது இனிமையாக கேட்கிறவர்களுக்கு இனிமையாக இருக்கிற மாதிரி சொல்லணும். இது எல்லாம் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட இருந்தது அப்படின்னா உலகம் அவருடைய சொல்லை விரும்பி ஏற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வல்லார் பெறின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அதில் அவர் சொல்ல வர விஷயம் பாருங்கள். இதெல்லாம் சொல்கிறதுக்கு வல்லவராக இருக்கணும். ஏன்னா சாதாரண மனிதர்களால் முடியாது. சில சொல்லும் போதே பார்த்திங்களா, அந்த வரிசையை சரியாக சொல்ல தெரியாது உங்களுக்கு. இதை பண்ணிட்டீங்களா, ஐயோ நான் மறந்துட்டேன், இதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது சொல்ல அவங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு இல்லை, விஷயம் தெரியும், ஆனால் அதை சொல்ல தெரியறதில்ல. அது அந்த மாதிரி இல்லாமல் அந்த முறைப்படியும் சொல்லணும், இனிமையாகவும் சொல்லணும். அப்படி சொல்கிறது ரொம்ப அருமை. அதனால தான் வல்லார் அப்படின்னு. அதேபோல் பெறின் அப்படின்னா அந்த வல்லமையை ஒருத்தர் பெற்றால் அப்படின்னா பெறுவது ரொம்ப கஷ்டம். 1000ல் ஒருத்தர் 10,000ல் ஒருத்தர் அப்படி இருந்தால் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அந்த அருமை கருதி வல்லார் பெறின் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்காரு. சரிங்களா? ஆக இந்த தகுதிகளை நாமும் வளர்த்துக்கொள்ளணும். அப்போது நம்முடைய பேச்சை நம்முடைய வீட்டில் இருப்பவர்களும் நம்முடைய நிறுவனத்தில் இருப்பவங்களும் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. நமக்கு வேலைகள் சுலபமாக முடியும். சரியா? நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கொள்ளும்.